சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துவை பார்த்த உடனே விஜயா எப்பயும் போல் ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, என்னம்மா நீங்கள் ஏம்மா இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்பா ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்களும் இப்படி கோவப்பட்டீங்கன்னா, இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சீங்கன்னா, உங்களுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா எப்படிம்மா என்னால் தாங்கிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையை பற்றி இந்த மீனாவும் முத்துவும் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். அதனால தானே என் ரூமையும் வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம எவ்வளவோ சொல்லியும் புரிஞ்சுக்காம நம்ம வீட்டில் தான் இருப்பேன்னு மீனா அடம்பிடிச்சாங்க. அதனால அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் மீனாவும் முத்துவும் வந்திருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க கிட்ட ஏமா பிரச்சனை செய்கிறீங்க? நீங்கள் சொன்னால் உங்கள் பேச்சு அப்படியே கேட்டுருவாங்களா? இல்லை அந்த வீட்டு பக்கம் தான் மீனா வராமல் இருந்துருவாங்களா? இன்னும் மீனாவால் என்னென்ன நடக்க போகுதோ இது எல்லாத்தையும் வேறு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. முத்துவும் நம்ம பேச்சை கேட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? முத்து, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் நீயும் மீனாவும் தான். இப்போ எதுக்கு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? அம்மாவை பற்றி தான் தெரியும்ல. கண்டிப்பாக அம்மா கோவப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் அம்மாவுக்கும் ஏதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கிளம்புங்க. நீங்கள் அம்மாவையும் பார்க்க வேண்டாம், அப்பாவையும் பார்க்க வேண்டாம். அப்பாவையும் அம்மாவையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல முத்து, மீனாவை இங்கேருந்து கூப்பிட்டு போ. அதான் மீனாவை பார்த்தா அம்மாவுக்கு பிடிக்கலையே. மீனாவால் பிரச்சனை வரும்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. அவங்க பேச்சை கேட்காம இந்த வீட்டில் தான் மீனா இருப்பான்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ என் அப்பாவோட நிலைமையை பாருங்க. இன்னும் என் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ என்னவோ. எனக்கு உதவி செஞ்ச மாதிரி வீட்டில் என்னென்ன பேசுனீங்க. இங்கே மீனா தான் யோசிச்சு என்னை காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. இல்லைன்னா ரோகிணி நினச்ச மாதிரி என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பா அந்த ரோகிணின்னு. அப்பா அவங்கள ரொம்ப பாராட்டி பேசினாங்கல்ல. இப்போ என் அப்பாவோட நிலைமையை பாருங்க. டாக்டர் என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு தெரியும்ல. அப்பா இன்னும் கண்முழிச்சு யார்கிட்டையும் பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்பா எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு கூட கூட தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான். போதும் மீனா, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச நல்லது வரைக்கும் போதும். ரோகிணி பொய் சொன்னதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிட்டோம். இப்போ உங்களால் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லையா, இப்படி நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும்னு நினச்சா எங்கள் வீட்லேயே இருங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, வேண்டாம் மனோஜ், அம்மா தான் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்கன்னா நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? மீனாவை பற்றியும் நீ பேச வேண்டாம், என்னை பற்றியும் பேச வேண்டாம். அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு நானும் ரொம்ப மனசு வேதனைப்படுறேன். நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். அம்மா வேணா பேசிட்டு போகட்டும். ஆனால் நீ இப்படி பேசாத. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். ரோகிணியை நம்பி ஏமாந்து போய் நிற்கிற. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மீனா தான். மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தாங்கிட்டு அமைதியாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன செய்ய போகிற? நாங்கள் யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதனால் நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறியா? மீனா இங்கே வரக்கூடாது. என் வீட்டுக்காரரை பார்க்கக்கூடாது. என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எங்கள் மேலே உனக்கு அக்கறை இருந்தா, உண்மையாகவே பாசம் இருந்தா நான் சொன்னதை செய். மீனா இங்கே தான் இருப்பானா? நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன். எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வரணும்னு அந்த மீனா நினைக்கிறாளா அப்படின்னு கேட்ட உடனே, இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. விஜயாத்தையும் மனோஜும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே விஜயாத்தை நிம்மதியாக இருக்கணும், அண்ணாமலை மாமாவுக்கு சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு அழுதுகிட்டே மீனா உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன மீனா, ஏன் மீனா இப்படிலாம் அழுதுகிட்டே இருக்கேன்னு முத்து சொல்லும்போது, நான் தான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்தை சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கலாம்ல, உங்கள் அப்பாவை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கலாம்ல. எதுக்காக மறுபடியும் எனக்காக பேச வரீங்க? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? என்னால் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வீட்டில் எல்லாரும் நினைக்கும்போது நான் தாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. என்னை பார்த்தாலே விஜயாத்தை கோவப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணாமலை மாமாவை பார்க்கணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் வந்தேன். ஆனால் என்னை விஜயாத்தை என்றைக்கும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்கும் இப்போ தாங்க தோணுது. என்னால் தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை வருது. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா ரொம்ப தெளிவாக என்னை பற்றி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். போதுங்க, இனி உங்கள் வீட்டு பக்கம் வரமாட்டேன். இனி ஹாஸ்பிட்டல்லையும் இருந்து அண்ணாமலை மாமாவை பார்த்துக்கணும்னு நினச்சது எல்லாமே என்னுடைய தப்பு தான். நீங்களாவது அண்ணாமலை மாமா பக்கத்தில் இருந்து அவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. ஆனால் என்னால் இனி உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. நானே கிளம்பிடுறேன். என்னை தேடி வராதீங்க, என்னை பார்க்க வராதீங்க. முதல்ல அண்ணாமலை மாமாவுக்கு சரியாகணும் அப்படின்னு அழுதுகிட்டே, நீங்கள் உங்கள் அப்பா கூடவே இருந்து பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு மீனா அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. என்ன இந்த மீனா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? ஒரு பக்கம் அப்பா இப்படி ஒரு நிலமையில இருக்காரு, இன்னொரு பக்கம் மீனா வேற இப்படி அழுதுகிட்டே கிளம்பி போகிறா. என்னை தேடி வராதிங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்கிறா. எனக்கு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு கண் கலங்கி நிற்கிறாரு முத்து.
இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்ருதிக்கு விஜயா மேலே ரொம்ப கோவம் வருது. விஜயா தேவையில்லாமல் பேசி இப்படி பிரச்சனை செய்கிறாங்க. பாவம் இங்கே முத்து ஒரு பக்கம் விஜயா அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனா வேற அழுதுகிட்டே போயிட்டாங்க. அண்ணாமலை மாமாவை கவனிக்கணும்னு இங்கே முத்து என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாரு. என்ன ரவி பார்த்துக்கிட்டே இருக்க? முத்துக்கிட்ட பேசி நீங்கள் தான் வந்து பிரச்சனையை சரி செய்யணும். நீங்கள் தான் முத்துக்கிட்ட ஆறுதலாக பேசணும் ரவி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, அத்தை ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? மீனா உங்களை பார்க்க வரல, உங்ககிட்ட பேச வரல. அவங்களும் உங்கள் வீட்டு மருமக தானே, அண்ணாமலை மாமாவை பார்க்க தானே வந்தாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கக்கிட்ட பேசி இங்கேருந்து அனுப்புனீங்க? மீனா இப்போ எங்கே போவாங்கன்னு கூட தெரியல. நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி உனக்கு எதுவுமே தெரியாது. நீ என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாத, தேவையில்லாமல் பேசாதம்மா. மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் வாழ்க்கையை பற்றி நான் தான் யோசிக்கணும். என் வீட்டுக்காரருக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். முன்னாடியே மீனா மட்டும் என் பேச்சை கேட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை என் வீட்டுக்காரருக்கு வந்திருக்குமா? அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாரு. ஏன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இப்போ கூட நிம்மதியாக வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்காமல் எனக்காகவும் குடும்பத்துக்காகவும் வேலைக்கெல்லாம் போகிறார்ல, அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு மீனா யோசித்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமே. ஆனால் நான் சொல்கிறது யாருமே கேட்கல. இப்படி நடக்காதுன்னு மீனாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க தெரியுமா? அதே மாதிரி நடந்துருச்சு. இந்த மீனா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்காரரை பார்க்க மீனாவும் முத்துவும் வரணும்? அதனால தான் நான் இப்படிலாம் பேசினேன். உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ இந்த மீனாவால் ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்கு. என் வீட்டுக்காரர் மட்டும் கண் முழிச்சு என்கிட்ட பேசாமல் இருக்கட்டும். அப்புறம் இந்த மீனாவையும் முத்துவையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. விஜயா இப்படிலாம் பேசுகிறாங்களே, ஏற்கனவே மீனாவை விஜய் அத்தைக்கு பிடிக்காது. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி இப்படி பேசுகிறாங்க. என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸ்ருதி. மீனா அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுறாங்க. எங்கே போகணும்னு தெரியாமல் இங்கே வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயம் அந்த பக்கமாக வந்த சத்யா வந்து மீனாவை பார்க்குறாங்க. மீனாக்கா எதுக்கு அழுதுகிட்டே வராங்க? நம்ம வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். ஆனால் எதுக்கு இந்த பக்கம் மீனாக்கா வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு உடனே அங்கே சத்யா வந்த உடனே, அக்கா என்னக்கா ஏன்க்கா அழுகிற? நான் இப்போ தான் வேலைக்கு கிளம்பி வந்தேன். நீ என்னக்கா அழுதுகிட்டே போகிற? உன்னை பார்த்த உடனே நானும் உன்னை பார்க்க வந்துட்டேன். என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை? முத்துமாமா எங்க? அக்கா என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானக்கா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மீனா பதில் பேசாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அக்கா நீ முதல்ல வீட்டுக்கு வாக்கா, எல்லாம் சரியாயிரும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுக்கா. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சத்யா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா உன் மாமியார் ஏதாவது பேசிட்டாங்களா? ஏதாவது சொல்லிட்டாங்களாக்கா? அக்கா எதுவாக இருந்தாலும் இப்படிலாம் நீ அழமாட்டியே, என்னாச்சுக்கா? முத்துமாமா நல்லா இருக்காருலன்னு கேட்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இப்போ அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே சொல்லி ஹாஸ்பிட்டலில் அண்ணாமலை மாமாவை பார்க்கறதுக்காக போனேன். ஆனால் பார்க்கக்கூடாதுன்னு என்னை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. மனோஜுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க. எல்லாமே என்னால் தான் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா நம்ம வீடு இருக்குல்ல, எங்கே போகணும்னு தெரியலன்னு சொல்கிற? நீ வாக்கா, உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அப்புறம் எதுக்குக்கா இப்படி யோசிக்கிற? நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வேலைக்கு கிளம்பு, உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. உன்னை பார்க்குறத விட வேறு முக்கியமான வேலை எனக்கு எதுவுமே இல்லைக்கா. நீ வாக்கா, நீ என்னுடைய அக்கா. உன்னை இப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு என் வேலைக்காக கிளம்பணுமா? எனக்கு வேலையை விட நீங்கள் எல்லாரும் முக்கியம். நீ வாக்கா அப்படின்னு வீட்டுக்கு மீனாவை வந்து கூப்பிட்டு போகிறாரு சத்யா. சத்யா வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா மீனாக்கா வந்திருக்காங்க, என்னன்னு பாருங்கம்மா. மீனாக்கா ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கா. நானே அக்கா அழுகிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா என்ன ஆச்சு மீனா? ஏன் இவ்வளோ அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்க, அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். ஆனால் இப்படி ஆனதுக்கு காரணமே மீனா அக்கா தான் அப்படின்னு எப்பயும் போல் அங்கே விஜயா பேசியிருப்பாங்க போல். அண்ணாமலை மாமாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். பாவம் மீனாக்கா எங்கே போகன்னு தெரியாமல் அழுதுகிட்டே வந்தாங்க. நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா உன்னுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம வீட்டுக்கு வர தெரியாதா? எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே போனியா? என்ன மீனா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அம்மா நான் இனி அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேம்மா. ஒரு பக்கம் அந்த ரோகிணி மனோஜை ஏமாற்றி கையெழுத்து வாங்கணும்னு நினச்சாங்க. அப்போ தான் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்காதுன்ற எண்ணத்தில் இப்படிலாம் திட்டம் போட்டு செஞ்சாங்க. நான் தான் மனோஜுக்கு உதவி செஞ்சு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்.
அப்ப அப்ப கூட என்னை பாராட்டல, நன்றி சொல்லல. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணமே மீனா தான்னு எல்லார் முன்னாடியும் பேசிட்டு இருந்தாங்க. என்னால இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்க முடியலம்மா. இப்ப அண்ணாமலை மாமாவுக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் ரொம்ப முடியாம இருக்காருன்னு டாக்டர் சொல்லிட்டு போனதுனால, இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா தான் அப்படின்னு என்ன மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரரையும் கேள்வி கேட்குறாங்க. நீ மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, ரொம்ப இடம் குடுத்தல்ல, அதான் என்னுடைய வீட்டுக்காரர் இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. மீனாவ எதுக்கு நீ கல்யாணம் பண்ணன்னு தெரியல. இப்ப மீனாவால தான் நம்ம வீட்ல நெறைய பிரச்சனை வருதுன்னு என்ன கேள்வி கேட்டா பரவால்ல. என் வீட்டுக்காரரையும் ஏளனமா பேசுறாங்க. அதாம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து அழுதுகிட்டே கிளம்பி வந்துட்டேன். என் வீட்டுக்காரராவது அவங்க அப்பாவ பார்க்கணும்லம்மா. அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. நீங்க உங்க அப்பாவ நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது, என் மாமியார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு தான் அழுதுகிட்டே கிளம்பி வந்தேன். சத்யா மட்டும் என்ன பார்க்காம இருந்திருந்தா, நான் எங்க போகனே தெரியாம கிளம்பி போயிருப்பேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்ன நீ? எப்பயுமே தெளிவா யோசிச்சு முடிவெடுப்பியே! இப்படி ஒரு பிரச்சனைக்காக நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நெனச்சியா? நீ இப்ப மட்டும் இல்ல மீனா, எப்பயுமே அவங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சுட்ருக்க. அதெல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா, விஜயாவுக்கு தான் உன்னை ஏற்கனவே பிடிக்காதே. இத ஒரு காரணமா வச்சு, உன்னை அந்த வீட்லருந்து அனுப்பணும்னு திட்டம் போடுறாங்க, யோசிக்கிறாங்க. அதான் உன்னை பார்த்த உடனே ரொம்ப கோவமா பேசியிருக்காங்க. இப்ப நீயும் அங்க இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி வந்துட்டல்ல, உன்னுடைய மாமியார் நெனச்ச மாதிரியே நீயும் இங்க வந்துட்டல்ல, இனி அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா, அண்ணாமலை அண்ணன் ரொம்ப பாவம். அவருக்கு இப்படி நடந்திருக்க கூடாது தான். அதுக்காக எந்த பிரச்சனை நடந்தாலும் நீ தான் காரணம்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் நினைச்சு நீ அழுதுகிட்டே இருந்தா, நீ உன்னுடைய வேலைய கவனமா பார்க்க வேண்டாமா? உன்னுடைய வாழ்க்கைய பார்க்க வேண்டாமா? முத்து மாப்பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்றேன். அவரையும் இங்க வர வச்சுர்றேன். நீங்க 2 பேரும் நம்ம வீட்ல இருங்க. எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? இவ்ளோ கஷ்டப்படணும்?" அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும், இங்க வந்து என் வீட்டுக்காரர் அவருடைய அப்பாவ பார்க்காம எப்படிம்மா இங்க வருவாரு? என் வீட்டுக்காரர் முத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அண்ணாமலை மாமாவ பார்த்துக்கிட்டும். நான் இங்கேயே இருந்துடுறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா சொல்றாங்க, "அக்கா உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்காக சப்போர்ட் பண்ண. அதுக்காக இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்காதக்கா. நீ இங்க வந்திருக்கணும். நீ அழுகுறத பார்த்துட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்க்கா. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, நீ இங்கேயே இருக்கலாம். நிம்மதியா உன்னுடைய வேலைய பார்க்கலாம். உன்னுடைய மாமியார் கேட்ட எல்லாத்தையும் சமைச்சு குடுத்த. வீட்ல எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்ட. ஆனா அவங்க எப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க பாரு. இப்படி ஒரு பிரச்சனைக்கு காரணம் நீதான்னு எப்படிக்கா உங்களால சொல்ல முடியுதுன்னு சொல்லும்போது, இல்ல சத்யா. அங்க பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அவங்க நான் அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே நான் அந்த வீட்ல இருந்தாலும், வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா தான்னு விஜயா அத்த அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, இப்ப அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா, அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அந்த கோவத்துல பேசிட்டாங்க. இருந்தாலும், எப்படி அவங்க முகத்துல என்னால முழிக்க முடியும்? எப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்கு என்னால மருமகளா போக முடியும் சொல்லு? அவங்க பேசின பேச்செல்லாம் நெனச்சு பார்க்கவே முடியல தெரியுமா? அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனா. என்னதான் மீனாவுக்கு ஆறுதல் சொன்னாலும், இப்படி விஜயா பேசிட்டாங்களேன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க சந்திரா. இங்க ஸ்ருதி மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "மீனா எங்க இருக்கீங்க? நீங்க ரொம்ப பாவம் மீனா. விஜயாத்த பேசின பேச்சால அழுதுகிட்டே இங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. நீங்க எங்க மீனா இருக்கீங்க? நீங்க வேணும்னா மறுபடியும் இங்க வாங்க. உங்களுக்காக நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "வேண்டாம் ஸ்ருதி. எனக்காக பேசி என்ன ஆக போகுது? நீங்க அண்ணாமலை மாமாவ நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவர் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். அத விட்டுட்டு நான் அங்க வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னால அங்க வர முடியாது. அப்படியே நான் வந்தாலும் விஜயாத்த ரொம்ப கோவப்படுவாங்க. தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்க. இப்ப அவங்க நிம்மதியா இருக்கணும். அப்பதான் அண்ணாமலை மாமாவ நல்லபடியா பார்த்துக்க முடியும். நான் என் அம்மா வீட்ல தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "மீனா நான் எவ்வளவோ சொன்னேன். நீங்க இந்த வீட்ல பொறுப்பான மருமக. விஜயா பேச்ச கேட்டுட்டு எங்கேயும் கிளம்பி போகக்கூடாது. உங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. நீங்க நம்ம வீட்ல தான் இருக்கணும்னு உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொன்னேனே. என் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பார்க்க வந்தப்ப கூட உங்ககிட்ட சொன்னேன். ஏன் மீனா உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க? நீங்க நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம்லன்னு" சொல்லும்போது, "ஏன் நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு விஜயா சொன்னதுக்கப்புறமா விஜயாத்த சொன்னதுக்கப்புறமா எப்படி என்னால அங்க வர முடியும்? பரவால்ல, நான் என்ன பார்த்துக்கிறேன். அண்ணாமலை மாமா எப்படி இருக்காருன்னு" கேட்கும்போது, இன்னும் கண்முழிச்சு யார்கிட்டயும் பேசல. டாக்டர் வந்து "கொஞ்சம் பொறுமையா இருங்க. அ பெரிய பிரச்சனை எதுவுமே இல்ல. எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் நம்பிக்கையோட பார்த்துட்ருக்கோம். "சரி மீனா, அப்புறமா பேசுறேன்னு" ஃபோன வச்சுர்றாங்க ஸ்ருதி. உடனே இங்க மீனா சொல்றாங்க, "அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. அண்ணாமலை மாமாவுக்கு சீக்கிரமா எல்லாம் சரியாகணும்" அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு வரப்போறேன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்துக்காக சரியா சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன். இங்க இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு தினமும் கோயில்ல போய் நல்லா வேண்டிக்கிட்டேன். ஆனாலும் அவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டிக்கிறாங்களே. நீ செய்றத செய்.
என்னைக்கா இருந்தாலும் அவங்க எல்லாரும் மனசு மாறுவாங்கன்ற நம்பிக்கையோடு இருப்போம். அவ்வளவுதான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. நான் வேற என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். என் வாழ்க்கையை நினச்சி இப்போ என் அம்மாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு கோயிலுக்கு போன மீனா நல்லா வேண்டிக்கிறாங்க. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரியானா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. அந்த சமயம் அங்கே கோயிலுக்கு ரோகிணி வராங்க. மீனா அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்குறாங்க ரோகிணி. மீனா, அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? எனக்கு எவ்வளோ பிரச்சனை செய்ய முடியுமோ பிரச்சனை செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி கோயிலுக்கு வேற வந்திருக்கீங்கல்ல. நான் வரேன் மீனா உங்ககிட்ட பேசுறதுக்கு. நீங்களும் முத்துவும் அன்னைக்கு வராமல் இருந்திருந்தா மனோஜை ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருப்பேன். மனோஜ் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, அப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுருப்பேன். நீங்களும் முத்துவும் வந்து எனக்கு பிரச்சனை செஞ்சு நான் நினச்சது எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டீங்க. நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. அதுக்கு காரணம் நீங்கள் தானே. இப்போ தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? உங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த ரோகிணி மீனா கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. என்ன ரோகிணி, என்ன மீனா, என்ன இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க? எப்பயுமே உங்களுக்கு உதவி செய்கிற முத்து வரலையா? ஆமாம், நீங்கள் இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்த சொல்லிட்டாங்களாமே. உங்களால் தான் அண்ணாமலை மாமாவுக்கு பிரச்சனை வந்ததுன்னு மனோஜும் பேசிட்டாராமே. ஹாஸ்பிட்டலில் கூட போய் மாமனாரை பார்க்க முடியலன்னு உட்காந்து அழுதுட்ருக்கீங்களா? இல்லை இனி வசதியான வாழ்க்கைக்காக அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு இப்படி நினச்சி அழுகிறீங்களான்னு கேட்கும்போது, ரோகிணி, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. வசதியான வாழ்க்கை வேணும்னு அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரலை. நான் உங்களை மாதிரி யாரையும் ஏமாத்தலை, பொய் சொல்லலை. கிருஷ்ண பற்றின உண்மையை சொல்லாமல், ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லாமல் மனோஜை ஏமாற்றி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் அப்படிலாம் நான் செய்யவே இல்லையே. அந்த வீட்டில் நல்ல மருமகளா, பொறுப்பான மருமகளா, எல்லாருக்கும் என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருந்தேன். அதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்க பேசிட்டாங்கன்னா எனக்காக மனசு மாறிடுவாங்க. ஆனால் உங்களை மனசு மாறி ஏற்றுப்பாங்களா? நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு விஜயாத்தை இப்படி ஒரு முடிவெடுப்பாங்களா? இல்லை மனோஜ் தான் ரோகிணி தான் எனக்கு முக்கியம்னு இப்படி ஒரு முடிவெடுப்பாரா? இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஏமாத்திட்ருக்கீங்க. ஆனால் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க. சீக்கிரமாகவே என்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பிரச்சனை இருக்குது, அதை யோசித்து நான் உட்காந்து அழுதுட்ருக்கேன். நீங்கள் இதை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. மனோஜ் என்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா விஜயாத்த பேச்சை மட்டும்தான் மனோஜ் கேட்பார். ஆனால் என் வீட்டுக்காரர் முத்து அப்படி இல்லை. எனக்காக எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவார். இப்போ கூட அண்ணாமலை மாமாவுக்காக வேண்டிக்கிறதுக்காக தான் வந்தேன். மற்றபடி சீக்கிரமாகவே அந்த வீட்டுக்கு என் வீட்டுக்காரர் முத்து வந்து என்னை கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறீங்களே, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அப்படியா, மறுபடியும் நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரியே மனோஜும் என்னை புரிஞ்சுப்பாரு, கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாருன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது மீனா. அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. ஆமாம், எப்படி இருக்காரு? அவருக்கு சரியாயிருமா? வீட்டுக்கு வந்துருவாரா? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, அண்ணாமலை மாமா இருக்கிறதுனால தான் இப்போ வந்து வீட்டில் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்படி எனக்கு மனோஜ் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே அண்ணாமலை மாமாவும் விஜயாத்தையும் தானே. அதான் கேட்டேன்னு சொல்லும்போது, ரோகிணி, நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். தேவையில்லாமல் பேசுனீங்க, அப்புறம் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உன்னுடைய வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். மற்றவங்கள பற்றி நீ யோசிக்கவே மாட்டல ரோகிணி. இப்படி நம்ம குடும்பமே இப்போ வந்து பிரச்சனையில் இருக்கோம். எல்லாரும் அண்ணாமலை மாமாவை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறோம். ஆனால் நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷப்படுற. சொல்லப்போனால் நீ எல்லாம் நல்லவளே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசாத. பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா இங்கே ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, இப்படி பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு விஜயாத்தை நினைக்கும்போது, மீனா, நீ என்னைக்கும் அந்த வீட்டுக்கு மருமகளாக போக முடியாது. என்னுடைய நிலைமை தான் இப்படி இருக்குன்னா நீயும் இப்போ அந்த வீட்டிலேருந்து வந்துட்டல, அதான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா, இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்னாச்சு ரோகிணி, அங்கே உன்னுடைய வீட்டில் எல்லாரும் மனசு மாறிட்டாங்களா? இல்லை விஜயா வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் நடக்கும், ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மீனாவையும் முத்துவையும் விட்டு கொடுக்காம பேசுவீங்கல்ல, எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல. இப்போ மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால விஜயாத்தை பேசி மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க. மீனாவை இன்னைக்கு நான் கோயிலில் பார்த்தேன். அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? மீனா என்ன மாரியே ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மீனா கிட்ட பேசினேன். மீனா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா முத்து எப்படியாவது மீனாவ அந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு நெனைப்பாரு. ஆனா மீனா இப்ப என் நிலைமையிலேயே தானே இருக்காங்க. நானும் என் அம்மா வீட்ல இருக்கேன். மீனாவும் அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க. நான் அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு என்ன பத்தின உண்மைய சொல்லி என்ன வசமா மாட்டி விட்ட மீனாவுக்கும் இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு நினைக்கும்போது எப்படிம்மா சந்தோஷமா இல்லாம இருக்க முடியும்? எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்க ரோகிணியோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி மேல ரொம்ப கோவப்படுறாங்க. இப்படி பேச நீ தான் தலை குனிஞ்சு நிக்கணும். இப்படி மீனா கஷ்டப்படுறத பார்த்து வந்து சந்தோஷப்படுற? இதுக்காகவா இவ்ளோ சந்தோஷமா இருக்கன்னு சொன்ன? இப்படி நீ வந்து நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நீ தான். ஏன்னா நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. ஆனா மீனா அப்படி இல்லையே. எதுக்கு அ உன்னுடைய மாமியார் வந்து மீனாவ புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னு தெரியல. மீனா அந்த வீட்ல பொறுப்பான மருமக. உன்ன மாதிரி இல்ல. மீனாவுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஆனா நீ அந்த வீட்டுக்கு என்னைக்கும் மருமகளா போக முடியாது. ஏன்னா, இப்ப வரைக்கும் நீ பொய் சொல்லிட்டு இருக்கியே! அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா? என்ன பேசுறீங்க? நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, "நீ முதல்ல திருந்தணும். அங்க எல்லார்கிட்டயும் உண்மையாவே மன்னிப்பு கேட்டு, நான் மனசு மாறிட்டேன். இனி உங்கள ஏமாத்த மாட்டேன்னு நீ உண்மையாவே மனசு மாறி மன்னிப்பு கேட்டா, கண்டிப்பா அண்ணாமலை அண்ணன் உன்னை ஏத்துப்பாரு. ஆனா, அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதெல்லாம் நெனச்சு நீ சந்தோஷப்படுற. அப்ப நீ இன்னும் திருந்தவே இல்ல. அப்புறம் உன் வாழ்க்கை மட்டும் எப்படி சந்தோஷமா அமையும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க? உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்க பேசலனா என்னம்மா? மனோஜ் என்கிட்ட பேசணும். மனோஜ் என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு, அண்ணாமலை அங்கிள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா வீட்டுக்கு போகவே கூடாது. அதனால எப்படி இருக்காங்க? என்ன நடக்குதுன்னு சிந்தாமணி கிட்ட ஃபோன் பண்ணா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க. ரோகிணி சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க, "சிந்தாமணி என்னாச்சுன்னு தெரியும்ல? என் மாமனார் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அதனால மீனாவால தான் அந்த பிரச்சனையெல்லாம் நடக்குதுன்னு, என் மாமியார் வந்து விஜயா வந்து மீனா இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு பேசி அனுப்பிட்டாங்களாம். மீனா இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி அந்த வீட்டு பக்கம் மீனா வரவே கூடாதுன்னு விஜயா முடிவெடுத்திருக்காங்களாம். இதெல்லாம் மீனா என்கிட்ட சொன்னாங்க. நான் கோயிலுக்கு போனப்ப மீனாவ பார்த்தேன். அவங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. ஆனா மீனாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆமா, என்னாச்சு? எப்படி அண்ணாமலை மாமாவுக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்கும்போது, சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. என்ன ரோகிணி? இன்னுமா உங்களுக்கு புரியல? இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்படிலாம் நடக்கணும்னு நான் தானே நெனச்சேன். அப்ப நான் தானே ஏதாவது செஞ்சிருக்கணும். இன்னுமா உங்களுக்கு புரியல? இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரியாம ஏன் இன்னும் குழப்பத்துல இருக்கீங்க? நான் தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. சிந்தாமணி இப்படி பேசினதை கேட்டு பேரதிர்ச்சியோட இருக்கிறாங்க ரோகிணி. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? நீங்க தான் பிரச்சனை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியாம, ஒரு பக்கம் மீனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா மீனா மேலயும், முத்து மேலயும் ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க தான் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல ரோகிணி, நீயும் மனோஜும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும். ஆனா, மீனா உங்க மாமியார் வீட்ல இருக்கக்கூடாது. வேற நான் என்ன செய்றது? எவ்வளவோ நானும் பிரச்சனை செஞ்சு பார்த்தேன். மீனாவ அங்கருந்து அனுப்பவே முடியலன்னு விஜயா சொன்னாங்க. அப்ப அண்ணாமலைக்கு பிரச்சனை செஞ்சா தானே, விஜயா என்ன சொன்னாலும் மீனா கேட்பாங்க. இங்க பதில் பேச முடியாம அமைதியா இருப்பாரு முத்து. ஏன்னா அண்ணாமலை மேல முத்துவுக்கும், மீனாவுக்கும் ரொம்ப அக்கறை இருக்கு. அதனால அவங்களே அங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சேன். அதனால தான் என் ஆளுங்கள அனுப்பி இப்படி ஒரு பிரச்சனை செய்ய வச்சேன். உன்னுடைய மாமனார் அண்ணாமலையும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இந்த பிரச்சனையால மீனாவும் இனி அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமும் போக வேண்டாம். அண்ணாமலைய பார்க்க வேண்டாம். விஜயா வீட்டுக்கு போக வேண்டான்னு முடிவெடுத்துட்டு தான் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நான் நினச்சது இப்போ நல்லபடியா நடந்துருச்சுல்ல. நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்திருக்குன்ற சந்தோஷத்துல இருக்கிறேன். நீங்க வேணும்னா என் வீட்டுக்கு வாங்களேன். நான் உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, அப்ப நீங்க தான் அந்த பிரச்சனைக்கு காரணமா? நீங்க தான் உங்க ஆளுங்கள அனுப்பி இப்படி அண்ணாமலை மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க தானா? பரவால்ல சிந்தாமணி. நீங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நானும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா உங்கள பார்க்க வரேன். நானும் நீங்களும் இன்னைக்கு கண்டிப்பா வெளியில போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். அவ்ளோ சந்தோஷமான விஷயம்லாம் நடந்திருக்கே! அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, கவலைப்படாம இருங்க. விஜயா என் பேச்ச தான் கேட்பாங்க. சீக்கிரமாவே உங்க மாமியார் விஜயா உங்கள புரிஞ்சுக்கலனாலும், மனோஜ் உங்கள தேடி வரதான் போறாரு. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சந்தோஷமா ஃபோன வைக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருந்த எல்லா உண்மையும்
கிச்சன்ல இருந்த ரோகிணியோட அம்மா கேட்டுடுறாங்க. பேரதிர்ச்சியோட இருக்காங்க. என்ன இந்த ரோகிணி கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க தன்னுடைய மாமனாருக்கு இவ்ளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தும், சிந்தாமணியால தான் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்தும் இவ்ளோ சந்தோஷப்படுறா? மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இருந்தா அந்த ரோகிணிக்கு பிடிக்காது. அந்த வீட்டுக்கு மருமகளா போகணுன்றதுக்காக சிந்தாமணி இங்க ரோகிணிக்கு உதவி செய்றாங்களா? இல்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா சிந்தாமணியால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு மீனா கிட்டயும், முத்துக்கிட்டயும் கண்டிப்பா சொல்லணும். ரோகிணிக்கு இனி உதவி செய்யக்கூடாது. ரோகிணி செய்றது எதுவுமே சரியில்ல அப்படின்னு ரோகிணி மேலயும், சிந்தாமணி மேலயும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணியோட அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. ரோகிணி என்ன புரிஞ்சுக்கலன்னா பரவால்ல. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா இல்ல அப்படின்ற உண்மைய கண்டிப்பா முதல்ல மீனா கிட்ட சொல்லணும். பாவம் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வேற வந்திருக்காங்க இந்த பிரச்சனையால. மீனாவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும். ஏன்னா ரோகிணிய பத்தின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்ச உடனே மீனா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். எனக்காகவும், கிருஷ்காகவும் தான் மீனா அத்தன நாள் இந்த உண்மைய சொல்லாம இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மீனாவோட நல்ல மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நல்ல குணம் என்னன்னு எனக்கு தெரியும். மீனாவோட நல்ல மனச புரிஞ்சுகிட்டு நான் மீனாவுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். மீனா இந்த உண்மைய அவங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லட்டும். அதுக்கப்புறமாவாது விஜயா இனி மீனாவ இப்படி பேசாம இருப்பாங்கல்ல. ரோகிணிக்கு உதவி செய்றத விட மீனாவுக்கு உதவி செஞ்சா தான் நல்லது. மீனாவோட வாழ்க்கையில இப்படி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோகிணி தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போன உடனே ரோகிணி வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம மீனாவுக்கு ஃபோன் பண்றாங்க ரோகிணியோட அம்மா. இங்க வேலைக்கும் போகாம கோயில்ல இருந்து வீட்டுக்கு வந்த மீனா யார்கிட்டயும் பேசாம சரியா சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, அந்த சமயம் ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்றத கவனிக்கிறாங்க. ஏற்கனவே ரோகிணி என்ன பார்த்துட்டு தேவையில்லாம பேசியிருக்காங்க. இப்ப ரோகிணியோட அம்மா வேற ஃபோன் பண்றாங்க. எதுக்கு இவங்க ஃபோன் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிற மீனா ஃபோன் எடுக்காம இருக்க, மறுபடியும் ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்றாங்க. மீனா ரொம்ப கோவமா ஃபோன் எடுத்து பேசுறாங்க. "என்ன? கிறிஷோட பாட்டி தானே? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மீனா, கண்டிப்பா என் மேல கோவமா தான் இருப்பேன்னு தெரியும். ஆனா நீ கோவப்படாத. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணியும், சிந்தாமணியும் தான் அப்படின்ற உண்மைய சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னைக்கு சிந்தாமணிக்கு ரோகிணி ஃபோன் பண்ணியிருந்தா. அப்பதான் இந்த உண்மை தெரியும். உன்னுடைய மாமனார் வந்து நல்லபடியா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, உங்க வீட்ல பிரச்சனை வரலனா, நீ அந்த வீட்லயே இருந்துருவல்ல. அதனால திட்டம் போட்டு சிந்தாமணி தன்னுடைய ஆளுங்கள அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சு, உன்னையும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. இப்ப அண்ணாமலை அண்ணனும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதெல்லாம் கேட்டு ரோகிணி எவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா? அப்படின்னு நடந்த உண்மைய ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மீனா இத கேட்டு இத நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலையே! ஒருவேளை ரோகிணிக்காக சப்போர்ட் பண்றதுக்காக, நான் மனசு மாறணுன்றதுக்காக இப்படிலாம் பேசுறாங்களான்னு முதல்ல யோசிக்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ரோகிணிக்காக தான் சிந்தாமணி இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால இவங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணல. உண்மைய சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு மீனாவுக்கு புரிய வருது. மீனா கிட்ட ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, "நீ உங்க அம்மா வீட்ல இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான், உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த உண்மைய நான் உடனே ரோகிணிக்கு தெரியாம உனக்கு ஃபோன் பண்ணேன். ரோகிணி என் பொண்ணு தான். அதுக்காக ரோகிணி செய்ற எல்லாமே சரின்னு என்னால ஏத்துக்கவே முடியாது. ரோகிணி இப்ப வந்து தேவையில்லாத வேலைய செஞ்சுட்ருக்கா. சிந்தாமணி வீட்ல தான் நாங்க தங்கியிருக்கோம். எங்களுக்கு உதவி செய்றதே சிந்தாமணி தான். சிந்தாமணி பேச்ச கேட்டு ரோகிணி ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்ருக்கா. அதனால ரோகிணியவும் நீ சும்மா விடக்கூடாது. சிந்தாமணியவும் சும்மா விடக்கூடாது. நீ சொன்னன்னா, நான் உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் வந்து உனக்காக பேசுவேன். உண்மைய சொல்லுவேன். நான் வேணும்னா உன்னுடைய மாமியார்கிட்ட பேசட்டுமான்னு கேட்க, வேண்டாம். அதான் என்கிட்ட உண்மைய சொல்லிட்டீங்கல்ல, இனி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோன வச்சுடுறாங்க மீனா. இவ்ளோ நேரம் ரோகிணியோட அம்மா என்கிட்ட பேசின எல்லா ஆதாரமும் என் ஃபோன்ல இருக்கு. இதெல்லாம் போதும். நம்ம போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். அப்படியே ரோகிணியோட அம்மா வந்து உண்மைய சொல்லணும்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க வந்து எனக்காக இந்த உண்மைய சொல்லுவாங்க. இப்படி திட்டம் போட்டு என் குடும்பத்த ஏமாத்தணும். இப்படி அண்ணாமலை மாமாவுக்கு பிரச்சனை வந்தா, அந்த வீட்டு பக்கமே நான் வர முடியாதுன்னு திட்டம் போட்டு தானே ரோகிணியும், சிந்தாமணியும் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். சிந்தாமணி நினைக்கிறது எல்லாமே நடக்கணுன்றதுக்காக, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு, ஒண்ணும் தெரியாத மாதிரி விஜயாத்த கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சிந்தாமணி. இப்பவே உண்மைய சொல்லி, சிந்தாமணியவும், ரோகிணிக்கும் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. இங்க விஜயா கிட்ட நல்ல பெயர் வாங்குறதுக்காகவும், விஜயாவுக்கு எப்பயுமே உதவி செய்ய சிந்தாமணி இருக்கிறாங்கன்னு புரிய வைக்கிறதுக்காகவும், சிந்தாமணி அங்க விஜயாவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. "நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் இருக்கேன். இப்படிலாம் அண்ணாமலை அண்ணனுக்கு ஆகும்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணி பேசுறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டு, இங்க சிந்தாமணி கிட்ட வந்து, "இந்த மீனாவால தான் இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு. மீனா இனி என் வீட்டு பக்கம் வரமாட்டா சிந்தாமணி. இனி அப்படியே மீனா என் வீட்டு மருமகளா வரணும்னா, நான் கண்டிப்பா விடவே மாட்டேன்னு" பேசிட்டு இருக்கும்போது, அங்க மீனா போலீஸையும் வர வைக்கிறாங்க.
போலீஸை கூப்பிட்டுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மீனா. முத்து சொல்கிறாங்க, மீனா என்னாச்சு மீனா, என்ன பிரச்சனை, எதுக்கு போலீஸை வர வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்கிறதுக்காக, உண்மையை புரிய வைக்கிறதுக்காகவும், யாரெல்லாம் வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை புரிய வச்சு தப்பு செஞ்ச இந்த சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காகவும் தான் நான் மட்டும் வரல, போலீஸையும் வர வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே விஜயா ரொம்ப கோவமா, பாத்தீங்களா, கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு இந்த மீனா அப்பப்போ வந்து பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கா. பாருங்க சிந்தாமணி, இந்த மீனா கிட்ட பேசக்கூடாது, மீனா இங்க வரக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த மீனா என் பேச்சை கேட்குறாளா பாருங்க. கொஞ்சம் கூட நான் மாமியாருன்னு யோசிக்காம, எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எங்க வீட்டு மருமகளா இருக்கணும்னு நினைக்கிறாள். இந்த மீனாவை நான் சும்மா விட மாட்டேன். எதுக்கு மீனா இங்க வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை, உங்களுக்கு உண்மை என்னன்னே தெரியல. நீங்க இந்த சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போய் நிக்கிறீங்க. சிந்தாமணி ஆறுதலா பேசின உடனே அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்கல்ல. அண்ணாமலை மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சு அவங்கள சும்மா விடுவீங்களா? எந்த உண்மையும் தெரியாம இந்த சிந்தாமணியை ஏன் இவ்வளோ நம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன மீனா கோவமா இவ்வளோ பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன உண்மை தெரியும்னு இப்படி விஜயா மேடம் கிட்ட என்னை பற்றி பேசிட்டு இருக்க? வேண்டாம் மீனா, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத. ஒன்னால தான் எனக்கு சரியா எந்த பிஸ்னஸும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா டெக்கரேஷன் ஆர்டரும் உனக்கே தந்துட்டு இருக்காங்க. நான் தான் பிஸ்னஸில் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் கஷ்டப்படுறேன். நீ தான் என் மேலே பொறாமப்படுற. இப்போ பிரச்சனை செய்ய போலீஸையும் கூப்பிட்டு வந்துட்டியா? சார், நான் எந்த தப்பும் செய்யலை சார். இந்த மீனா சொல்கிறது எல்லாமே பொய் தான். மீனாவை நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. எல்லா டெக்கரேஷன் ஆர்டரும் இந்த மீனாவுக்கு மட்டுமே கிடைக்கணும்னு மீனாவும் முத்துவும் நினைக்கிறாங்க. அதனால தான் என்னை பிஸ்னஸை சரியாக செய்ய விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க இந்த மீனாவும் முத்துவும். இவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வேற வந்திருக்கீங்க. விஜயா வேற யாரும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நானே இங்கே வந்திருக்கேன். என்ன விஜயா மேடம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்களும் எனக்காக பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், இந்த மீனா தான் என் மருமக தான். ஆனாலும் மீனாவால் தான் பிரச்சனை வருது. என் வீட்டுக்காரர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா அதுக்கு காரணமே மீனா தான். மீனா பேச்சை கேட்டா நீங்கள் வந்தீங்க. சிந்தாமணி என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. அவங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பேச, அத்தை, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. சிந்தாமணி அப்படி பாராட்டி பேசுகிறீங்க, ஆனால் சிந்தாமணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே உண்மை என்னன்னு தெரியாமல் இப்படி பேசாதீங்க அத்தை அப்படின்னு ரொம்ப கோவமாக மீனா பேசும்போது, மீனா நீ பேசாத, அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அங்கே வந்த போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. விஜயா யாருன்னு கேட்க, நான் தான் சார் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், அதனால தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம். சொல்லப்போனால் இந்த சிந்தாமணி சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்ககிட்ட நிறைய ஆதாரமும் இருக்குது. சிந்தாமணி, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்ப முடியாது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு தெளிவாக விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனாதான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சது சிந்தாமணி தான் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். என்ன சிந்தாமணி, ரோகிணியும் நீங்களும் திட்டம் போட்டு தானே அண்ணாமலை இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு பொய் சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் தெளிவாக பேசும்போது, என்னது சிந்தாமணியும் ரோகிணியும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லாருமே கவனிக்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவிகிட்ட சொல்கிறாங்க, என்ன நடக்குது? மீனா அப்போ உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே போலீஸை வர வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பார்க்க, எனக்கு நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் சார். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக தான் சிந்தாமணி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் அம்மா தான் சிந்தாமணியை எப்பயுமே ரொம்ப நம்புவாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி தானா அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காரு முத்து. உடனே விஜயா, முத்துன்னு எல்லாரும் சிந்தாமணியை பார்க்கும்போது சிந்தாமணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன சார் பேசுகிறீங்க? நான் அண்ணாமலை அண்ணன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் எந்த பிரச்சனையும் செய்யலை. ரோகிணி கூட சேர்ந்து நான் ஏன் சார் திட்டம் போடணும்? ரோகிணி இவங்க வீட்டு மருமக தான். இவங்களே யாரும் ரோகிணி கிட்ட பேசுறதில்ல. ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்க, மீனா நடந்த உண்மையை தெளிவாக சொல்கிறாங்க. ரோகிணியோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ரோகிணியும் சிந்தாமணியும் என்னெல்லாம் பேசினாங்க. இங்கே சிந்தாமணி ரோகிணிக்காகவும் நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்ற உண்மை எனக்கு ரோகிணியோட அம்மா மூலமாக தெரிய வந்தது. அவங்க ஃபோன் பண்ணப்போ அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த உண்மையை என்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க. உடனே அவங்க பேசின ஆதாரம் என் ஃபோனில் இருந்தது. உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்டேன். சிந்தாமணியை சும்மா விடக்கூடாது, உங்கள் எல்லாருக்கும் உண்மையை நிரூபிக்கணுன்றதுக்காக நான் போலீஸையும் வர வச்சுருக்கேன். என்ன சிந்தாமணி, இவ்வளோ நேரம் பொய் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பதில் பேசாமல் இருக்கீங்க? நீங்கள் ரோகிணி கிட்ட ஃபோனில் பேசும்போது அந்த உண்மை எல்லாமே ரோகிணியோட அம்மாவுக்கும் தெரியும். அதனால் ரோகிணியோட அம்மா என் வாழ்க்கையில் உங்களால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக, நான் பொறுப்பான மருமக என் மாமியார் வீட்டில் தான் இருக்கணுன்றதுக்காக, என் வாழ்க்கைக்காக நடந்த உண்மையை ஃபோனில் தெளிவாக சொல்லிட்டாங்க.
இப்போ புரியுதா எதுக்காக நான் வந்தேன்னு? விஜயாத்த இவ்வளோ நேரம் சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு பாராட்டி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த சிந்தாமணியோட உண்மையான குணம் என்னன்னு தெரியுதா? ரோகிணிக்கு உதவி செய்கிறாங்க, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த சிந்தாமணி. ஆனால் இவங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு. சிந்தாமணியோட உண்மையான குணம் என்ன? சிந்தாமணி ரோகிணிக்கு உதவி செய்கிறாங்க, ரோகிணியும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு தான் இப்படி அண்ணாமலைக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை மீனா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கும் இங்கே சிந்தாமணிக்கும் சரியான பாடம் புகட்ட அங்கே போலீஸை வர வச்சதால இங்கே வந்து பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க சிந்தாமணி. என்ன சிந்தாமணி இதெல்லாம் அப்படின்னு விஜயா கேள்வி கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க மேடம், நான் ரோகிணிக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன். ரோகிணி எப்படியாவது மனோஜ் என்னை புரிஞ்சுக்கணும், விஜயா வீட்டுக்கு மறுபடியும் நான் மருமகளாக போகணும், என்னை அவங்க எல்லாரும் மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நீங்கள் யாருமே ரோகிணியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அந்த கோவத்தில் ரோகிணிக்காக தான் நான் இப்படி உதவி செஞ்சேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போய் சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ கூட சிந்தாமணி பொய் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தானே எங்களுக்கு தெரியும் சிந்தாமணி, வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. அங்கே வந்த போலீஸ் வந்து ரோகிணிக்காக தானே உதவி செஞ்சீங்க, அதனால் நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் பொய் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு அங்கேருந்து சிந்தாமணியவும் கூப்பிட்டு போகிறாங்க. சிந்தாமணியால் ரோகிணியும் வசமாக மாட்டிக்கிறாங்க. மீனா கிட்ட பதில் பேச முடியாமல் மீனா உண்மையை நிரூபிச்சிட்டா. ஆனாலும் மீனாவை என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு தலகுனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா. மீனா ரொம்ப கோவமாக விஜயாவையும் மனோஜையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னால் பிரச்சனை வரல, நீங்கள் யாரை ரொம்ப நம்பினீங்களோ அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் சேர்ந்து தான் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இனி நீங்கள் சொன்னாலும் நான் என் அம்மா வீட்டில் இருக்க போகிறதில்ல, நான் உங்கள் வீட்டில் தான் மருமகளாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணியும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி சிந்தாமணி என்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரோகிணி சிந்தாமணி மேலே கோவமாக இருக்காங்க விஜயா.